ஆனால் விஜய் 2 கட்சிகளையும் பெருசாக தானே பார்க்குறாங்க, திமுகவும் முக்கியத்துவம் கொடுத்தானே பார்க்குறாங்க. ஏன்னா அவர் கையை மூடி வச்சிருக்காரு, அவருக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, ஒரு மாதிரி சஸ்பென்ஸ்லேயே போயிட்டு இருக்குல்ல. அதனால வந்து எல்லாருக்குமே அவர் எப்படிப்பட்ட ஒரு விளைவை உண்டாக்குவார்னு தெரியல யாருக்குமே. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் சொல்கிறீங்க, அவர் இப்போ அவரை எப்படி கணிக்கிறதுனே தெரியல. அவருக்கு வர கூட்டம் பிரம்மாண்டமாக இருக்கு, கூட்டம் பிரம்மாண்டமாக இருக்கு, அது ஓட்டா மாறுமான்னு தெரியல. அதனால எப்படி கணிக்கிறதுனே தெரியல. கூட்டம் எல்லாம் ஓட்டாகுமானா ஆகாதுன்றதுக்கெல்லாம் உதாரணம் நிறையா இருக்கு. 71லேருந்தே அதுக்கு உதாரணம் நிறையா காட்டலாம். பாயிண்ட் அது இல்லை. ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து விஜய் அன்டெஸ்டடாக இருக்கார். ரசிகர்கள்லாம் ஓட்டு போடுவாங்களா, கட்டுமானங்கள் இருக்கா, அவருடைய ஓட்டை வந்து கரெக்டாக ஓட்டுச்சாவடி கொண்டு வந்து ஓட்டு போடுறதுக்கான அந்த பேஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா. அது திமுகவில் இருக்குது, அதிமுகவில் ஓரளவுக்கு இருக்குது, அது திமுகவில் இருக்குது, தவேகாவில் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அவர் ஃபேஸ் இருக்குது, விஜயோட ஃபேஸ் தமிழ்நாடு முழுக்க தெரியும். அது எப்படி ஓட்டு போடுவாங்க. இது சீமானுக்கு கூட ஓட்டுச்சாவடியில் ஆளுங்க கிடையாது. ஆனால் ஒரு கொள்கை ரீதியாக ஒரு கூட்டம் வந்து அவருக்குன்னு ஓட்டு போடுது. அது வந்து ஓட்டுச்சாவடியில் வந்து கொண்டு போய் சேர்க்கணும்லாம் கிடையாது, தானாக வந்து சீமானுக்கு ஓட்டு போடுறவங்களாம் இருக்காங்க. அது இந்த வாட்டி குறையுன்ற மாதிரி சொல்கிறாங்க, அது எப்படியும் போகுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ தாவேகாவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் அது கூட சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி வரையும் கிடையாது. காங்கிரஸ் இன்றைக்கி வரையும் வந்து அவங்க வந்து திமுகவோட இருக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க மேலிடம். ஆனால் குழப்பங்கள் உண்டு பண்ணுறாங்க காங்கிரஸ் அப்படின்றதுல திமுக கொஞ்சம் கடுகடுப்பாக இருக்காங்க.